காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். இதுதான் பாசங்கிறது. என் தலையில பூ இல்லையா வினே? இல்ல கோழி, இருந்தா ஏன் கேட்க போறேன். முன்னாடி ரிசப்ஷன்ல நிறைய பூ வச்சிருக்காங்க, எனக்காக நீ அங்க போய் எடுத்துட்டு வரியா? இப்ப சாப்பிட போகாட்டி சில்லி பரோட்டா காலியா போயிருன்னு சொன்ன. சாப்பிட்டு வந்து அப்புறமா பூ வைப்போமா? சரி வா. என்ன வாங்கனே, நீ போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எதா இருந்தாலும் வாங்கனே, சாப்பிட்டு அப்புறம் பாப்போம். அப்புறம் சில்லி பரோட்டா காலியா போயிருமா? போடா. வினே நீ வா, அவர் கிடக்காரு. ஏன் கோழி, நீ தான் ரொம்ப புத்திசாலியே. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஐடியா கூட. ஐடியா தானே, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே. வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் என்ன? ஆமா, என்னைய பார்த்து பக்குவமா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இப்படி அவங்க முன்னாடி என் ஐசு ஐசுன்னு கூப்பிட்டுக்கிட்டு என் பின்னாடியே வர்றீங்க. ஆமா, இப்ப பெரிய ஐஸ் வண்டி ஐசு ஐசுன்னு கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே வராங்க. அவரை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவர் முன்னாடி அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க? யார் முன்னாடினாலும் இனிமே பேசுவேன். ஐயா, சுப்புவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆக போகுது தெரியும்ல. அப்படியா? அதனாலதான் ஐயாவுக்கு இவ்வளவு தைரியமா? இல்லாட்டினாலும் எனக்கு தைரியம் இல்லைன்னு நினைச்சியா? அதெல்லாம் கிடையாது, யாருக்கும் தெரிய வேண்டாமே நினைச்சேன். அதுவும் இல்லாம நான் உன் ஐசுன்னு கூப்பிடுறதுனால நான் உன்னை லவ் பண்றேன்னு எல்லாருக்கும் தெரிய போகுதா என்ன? என்னம்மா ஐசு, சாப்பிட வாடி, இடம் கிடக்கா. இடம் கிடக்கா, அந்த வாரேன். வாரீங்களா? நீ போ, நான் பந்தி வைக்க வரேன். வாங்க. மலர் எங்க? ஆளையே காணோம். அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. கல்யாண வீட்டுக்காரி இல்ல, பிஸியா தான் இருப்பா. இந்த ஒரு 2-3 பந்தி முடிஞ்சிருச்சுன்னா ஆள் எல்லாம் குறைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஆமா, ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் உட்காந்து பேசணும். ஐசு, நானும் உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா? ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. வந்துட போறீங்க அப்படி? நானே கேட்டாலே 1008 கமிட்மெண்ட் சொல்லுவாரு. வேலையில சேரணும், கடன் அடைக்கணும்னு. இவர் பொண்ணு கேட்டு வர்ற ஆளு. ராஸ்கல், கிண்டலா பண்ற? இரு பாத்துக்கிறேன். சும்மா சும்மா கோச்சுக்காதீங்க. நீங்க எப்ப பொண்ணு கேட்டு வந்தாலும் எனக்கு ஓகே தான். திடீர்னு முத்து மாதிரி நானும் வந்து ஒரு நாள் பொண்ணு கேட்கறேனா இல்லையான்னு பாரு. வெயிட்டிங். ஐசே வாடி. அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, போயிட்டு வரேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், காளான் பிரியாணி இருக்கான். எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். பந்தியில் நான் உட்காந்துருக்கும் போது நீங்கள் காளான் பிரியாணி எனக்கு ஒரு கரண்டி மட்டும் வைக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஆனால் நான் போதும்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி வைக்கணும். ஆனாலும் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். வேண்டான்னு சொன்னதுனால வாழையை தூக்கிட்டு அங்கிட்டு போயிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி பிரெட் அல்வாவும் இருக்கான், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டேல, பாத்துக்கிறேன். என்னென்ன டக்கால்ட்டி வேலையெல்லாம் காட்டுற. அது பந்தியில உட்காந்து அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு கூச்சமா இருக்கும். நம்மளோட கெத்து போயிரும் பாத்தீங்களா? ஆனா எல்லாமே சாப்பிடணும்னு மட்டும் ஆசை. ஆமா, அதுக்கு தான் நான் எப்ப கல்யாண வீட்டுக்கு போனாலும் இந்த பக்கம் நாச்சியாரக்கா, இந்த பக்கம் எங்க அம்மா, இவங்க 2 பேருக்கும் நடுவுல தான் உட்காருவேன். ஏதாவது வேணும்னா இவங்க கிட்ட சொல்லுவேனா, இவங்க நல்லா எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கி எனக்கு வச்சு விட்டுருவாங்க. வல்லே, பிரமாதமான யோசனை. ஆனா இவ்வளவு சாப்பிட்டும் நீ ஒல்லியாவே இருக்கையே, ஏன்? அது எங்க குடும்ப வாகு. உலகத்திலேயே பெஸ்ட் காமெடினா அது இதுதான். ஏன்? உங்க அம்மாவும் அப்பாவும் நல்ல சின்ன தம்பி படத்துல வர்ற பிரபு குஷ்பு மாதிரி கொழுன்னு இருக்காங்க. உன் தங்கச்சி கூட ஓரளவுக்கு ஓகே, அவளை கூட ஒரு கணக்குல சேர்த்துக்கலாம். ஆனா நீ, நான் பேர் வச்சதுக்கு ஏத்த மாதிரி குச்சி ஐசா தான் இருக்க. இதுல குடும்ப வாகம். அசிங்கப்படுத்தாதீங்க. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். அது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கல்யாணத்தப்போ ஒல்லியா தான் இருந்தாங்களாம். அப்புறம் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா குண்டாயிட்டாங்க. அதாவது நானும் என் தங்கச்சியும் பிறந்ததுக்கு அப்புறம். அப்போ உங்க அப்பா, அவர் எத்தனை பிள்ளை பெற்றாரு? மிஸ்டர் குமார், நாளைக்கு நமக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்களும் எங்க அப்பா மாதிரி குண்டா ஆக தான் போறீங்க. அப்போ நான் உங்களை இதே மாதிரி கேலி பண்ணுவேன். வெயிட்டிங்.
சரி நான் முன்னாடி போறேன். பந்தி வைக்கிற இடத்துக்கு வந்து சேருங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லணும்? சரின்னு அடுத்த ஆள் வைக்க போயிடணும். ஆ இல்ல இல்ல, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும். ஆமா அப்படி சொல்லணும். என்ன போ போ ராஸ்கல். இன்னொரு விஷயம், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சரி சரி, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. போ வாரேன். முத்து, ம் நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? இது என்ன புதுசா பெர்மிஷன்லாம் கேக்குற? நீங்க திட்டிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். கேளு வெண்ணிலா. இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல. இப்ப பாருங்களேன், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்ன கஷ்டப்படுத்த உங்களால முடியவே முடியாதுன்னு. என்ன முத்து, பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல, நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற அப்படின்னு யோசிச்சேன். என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் விலகி போனேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். கரெக்டா? ஆமா. அப்போ இப்போ நீ சந்தோஷமா இருக்கேன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆளு நானா தானே இருப்பேன். ஆமா, ஆனா அப்புறம் எதுக்கு நான் கஷ்டப்படுவேன்னே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? ஏன்னா என்னை பத்தி எனக்கு தான் தெரியும், அதனால நான் அப்படி சொன்னேன். நீங்க என்ன சொன்னாலும் இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பாத்தீங்களா? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். ஆனா நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? உங்க கூட இருக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே தான் முத்து இருப்பேன். ம் ம் பார்க்கலாம். அப்படி இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. நீ அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருந்தாகணும். ம் கண்டிப்பா. குட். டேய், என்ன? சாப்பிட வரலையா ரெண்டு பேரும்? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்க்கா. அவளுக்கு பசிக்குமோ என்னமோடா? இல்ல, எனக்கும் பசிக்கல, கொஞ்சம் நேரமே ஆகட்டும். குழந்தைனரே சாப்பிட வாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் மைனி, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? அப்போ குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? கூல் ட்ரிங்க்ஸ்? எனக்கு ஒன்னும் வேணாம் மைனி. வெண்ணிலா உனக்கு கொண்டு வரட்டுமா? எனக்கும் ஒண்ணும் வேண்டாம். டேய் தங்கப்பிள்ள, என்னங்க? இங்க வாங்கடா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்த வாருங்க. குழந்தைனரே ஐஸ்கிரீம் ஏதாவது கொண்டு வரட்டுமா? எனக்கு இப்போ எதுவும் வேணாம் மைனி, வேணும்னு நான் கேக்குறேன். ப்ரோ கூப்பிடுறாருல, என்னன்னு போய் கேளுங்க. சரி. என்னடா ரொம்ப பல்ல காட்டிக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? எப்பவும் முறைச்சுக்கிட்டே இருந்தாதான் தப்பு, சிரிச்சுக்கிட்டே இருந்தாலுமா தப்பு? இல்ல, முறைக்கிறவன் சிரிச்சாலும் சிரிக்கிறவன் முறைச்சாலும் பயமாத்தாண்டா இருக்கு. யாரு உனக்கு? ஏய் பேய், அங்கிட்டு போய் சிரிப்போ. எதுக்கு சிரிக்கிறீங்க? சொன்னீங்கன்னா நானும் சிரிப்பேன். அதுவா, அடுத்த வாரம் கல்யாணம், அதை நினைச்சா ஒரே சந்தோஷமா இருக்கு. அதான் சிரிப்பா வருது. ஆமா, எனக்கும் அதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதை நினைச்சாதான் சிரிப்பா வருது. எதை நினைச்சா? நான் சந்தோஷமா இருக்கிறத நினைச்சாவா? ஏய் கருப்பாயி, போ அந்த பக்கம். ஸ்டேஜ்ல நின்னுகிட்டு இப்படி பேய் மாதிரி சிரிச்சு எல்லாரையும் பயமுறுத்தாத. இந்த போறேன். முத்து, உங்க அக்கா எதுக்கு சிரிக்கிறாங்க? அதான் சொல்லிட்டு தானே சிரிச்சா. எனக்கு அவங்கள பார்த்தா சிரிப்பா வருது. யாரு உனக்கு? ஆமா, அவங்க பேசுறத கேட்டா ஒரே சிரிப்பா வருது. அவ அப்படிதான், நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இரு வெண்ணிலா. சரி, பசிச்சா சொல்லு, சாப்பிட போலாம். சரி.
என்னங்க, எதுக்குங்க கூப்பிட்டீங்க? வந்தவங்க எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்கங்க. இங்க வாங்க. என்னங்க? ஏண்டி மானே, இன்னைக்கு ஏன் நீங்க பிச்சு பூ வைக்காம மல்லிகைப்பூ வச்சிட்டீங்க? இதை கேட்கறதுக்காங்க கூப்பிட்டீங்க? இவ்வளவு நேரம் பார்க்கலையா? அடே, என் பக்கத்திலேயே தானடா உட்காந்துருந்தீங்க, அதை எப்படி பார்க்காம இருப்பேன்? அப்ப இவ்வளவு நேரம் கேட்கல, இப்பதான் கேக்குறீங்க? நான் சரி எல்லாரும் அந்த பூ வச்சிருக்காங்களே, நீங்களும் அந்த பூ வைக்க ஆசைப்பட்டு வச்சீங்களாக்கும்னு நினைச்சிட்டு கேட்காம விட்டுட்டேன். ம். ஆனா இன்னைக்கு நீங்க ஏன் பிச்சி பூ வைக்கலன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாங்க, நீங்க சொன்னதுதான் காரணம். வீராண்ணா 2 கிலோ பூ கட்டி கொண்டு வந்திருந்தாரு மல்லிகைப்பூ. நான் எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேனா, அப்படியே கையோட எனக்கும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வேற ஒன்றும் காரணம் இல்ல. வீரா பிச்சி பூ கொண்டு வந்திருப்பான்லடா. கொண்டு வந்தாருங்க, கொண்டு வராம எப்படி இருப்பாரு? நான் தாங்க கொண்டு வந்த பிச்சி பூவை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகையில வச்சுட்டு போகலான்னு. தங்கப்பிள்ள, நீங்க இந்த மல்லிகைப்பூவை எடுத்துட்டு பிச்சி பூ வச்சிருங்கடா. நீங்க பிச்சி பூ வைக்காம மல்லிகைப்பூ வச்சிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டாங்கடா. அச்சச்சோ, அப்படியாங்க? நான் எல்லாரும் வச்சாங்களேன்னு நானும் அதை வச்சேன். இது ஒரு குறையா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. இப்ப பிச்சி பூக்கு எங்க போறது? வீட்ல இருக்கு. வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. நீங்க இந்த மல்லிகைப்பூ எடுத்துட்டு பிச்சி பூ வச்சுக்கிறீங்களா? ம், சரிங்க. இங்க வாங்க, நான் வச்சு விடுறேன். ஏண்டி பிள்ளை, இப்பெல்லாம் நான் உங்களை சரியாவே கவனிக்கிறது இல்லையோ? ஏங்க, இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏண்டி மனே? ஆமாங்க, 2 தடவை ஸ்கூல்ல இருந்து உங்ககிட்ட சொல்லாம நானா வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால ஒன்றும் இல்லடா தங்கம். குழந்தை உண்டானதுல இருந்து நீங்க தானங்க கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்துகிட்டு இருந்தீங்க. நான் 2 தடவை உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தா நீங்க உடனே பைக் எடுத்துட்டு வந்திருந்திருப்பீங்க. அதை கூட யோசிக்காம இருந்துட்டேன் பாத்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பிள்ளை, ஒன்றும் இல்லை. ஒரு 4 நாளாவே வேலை ரொம்ப அதிகம் என்னங்க. ரூபா வீட்டுக்கு போறது வர்றது, பட்டை எடுக்க போறது, டெய்லர் கடைக்கு போறது, அப்படி இப்படின்னு அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டே இருந்ததுல உங்களை கவனிக்கவே முடியலங்க. தங்க பிள்ளை, இதெல்லாம் நான் சொல்லணும்டா. எனக்கு என்னமோ இதுக்காக தான் குழந்தைனாரு எந்த வேலையும் பார்க்க வேண்டாம்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். என்ன தங்க பிள்ளை, நான் ஒன்று சரியா கவனிக்கலையாடி மனே. அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன வீட்டில் எந்த வேலையும் பார்க்க விடுறதில்ல நீங்க. சமையல் மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதுலேயும் கூட எனக்கு எவ்வளோ ஒத்தாசை பண்ணுறீங்க. என்னை வாஷிங் மிஷினில் கூட துவைக்க விடுறதில்ல. செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலையை கூட நீங்கள் பார்க்குறீங்க. நான் காலையில் எந்திரிச்சு அரையும் குறையமாக சமையலை பண்ணி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன். அவ்வளவுதான் இப்போ கொஞ்ச நாளாக நான் பார்க்குற வேலையே. மீதி எல்லா வேலையுமே தறியை ஓட்டிக்கிட்டு நீங்கள் தானங்க பார்க்குறீங்க. வேலைன்னு பார்த்தா அது இல்லடா பிள்ளை, உங்களை கவனிக்கலையில. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்போ ஒரு 4 நாளா தினமும் காலையிலயும் சாயங்காலமும் நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டீ குடிக்கல. அவ்வளவுதான். மத்த எல்லாமே நார்மலா தான் இருக்கு. எனக்கு என்னமோ நீங்க எப்பவும் ஏதோ யோசனையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நிறைய தடவை நான் உங்ககிட்ட பேச வந்துட்டும் பேசாம விலகி போயிட்டேன். என்னங்க ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஒண்ணுமே இல்லைன்னா உங்க முகம் இப்படி இருக்காது இல்லைங்க. எப்பவும் சிரிச்ச முகமா இருந்துகிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே தானே இருப்பீங்க. அப்படித்தானடா இருக்கேன். எனக்கு தெரியாதா? கொழுந்தனாரை பத்தி நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறீங்களா, இல்லைன்னா கவலைப்படுறீங்களா? சேச்சா, அதெல்லாம் நல்லபடியா பரிசம் போட்டு முடிச்சாச்சுலடா. இன்னமே என்னதுக்கு அதை பத்தி கவலை? அப்புறம் வேற என்ன? ஒருவேளை மறுபடியும் கண்ணீரை உறிஞ்சி எடுக்கணுமா? என்ன அப்படித்தானா? டேய் கேடி பிள்ளை, அப்படித்தானா? அப்ப வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்போ எனக்கும் அழுக வர்ற மாதிரி தான் இருக்கு. என்னடி? ஆரம்பிக்க வேண்டியதானே? கல்யாணம் கொழுந்தனாருக்கு. அடியே, இந்த பேச்ச நீ தானடி ஆரம்பிச்சு வச்ச. ஆரம்பிச்சு வச்சா உடனே அதையே பிடிச்சுக்க வேண்டியதானா? நீங்க பழைய மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. தங்க பிள்ளை என்னடி? ஆமா, கல்யாணம் முடிச்சு தலை தீபாவளி கொண்டாடுற வரைக்கும் தான் புது மாப்பிள்ளை. தலை தீபாவளி கொண்டாடி முடிச்சாச்சுன்னா பழைய மாப்பிள்ளை. போச்சா?
ஆமா, அதுக்காக தான் கார்த்திகை மாசம் கல்யாணம் வச்சா ஒரு வருஷத்துக்கு புது மாப்பிள்ளையாவே இருக்கலாம் தெரியுமா? நான் எப்பவுமே புது மாப்பிள்ளை தாண்டி. அப்படின்னு நீங்களா சொல்லிக்க வேண்டியதான். ஐயோ அப்படியா? அப்ப வாய்ப்பு இல்லையோ? எதுக்கு? இந்த இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே. வாய்ப்பு இல்ல. ஐயோ இதுக்கு நீங்க பேசாம மல்லிகை பூவே வச்சிருந்திருக்கலாம். இந்த பிச்சிப்பூ வாசம் வேற என்ன அப்படியே இழுக்குது. ஆண்டவா, நான் நானா பிறந்ததுக்கு பதிலா பிச்சி பூவா பிறந்திருந்திருக்கலாம். கருப்பசாமி, என்னங்கடி? ஒரு இஞ்சி டீ தரட்டுமா? ஆ, தரலாமே. 1/2 தானே? ம். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ம். எப்படி, அப்படிக்கா போவோமா இல்ல இப்படிக்கா போவோமா? எப்படிக்கா வேணாலும் போவோம். அப்படியே அமுக்குடா, கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாது. கடவுள் கிட்ட கருவற கேட்டு உன்ன சுமக்கவா புதினம் முழுக்க உனக்கே தாண்டு எழுதி கொடுக்கவா மையிட்ட கண்ணே உன்ன மறந்தா இறந்தே போவேன் மலர்மனே, டேய் தங்கப்பிள்ள, இங்க வாடி. மாட்டேன். அடியே, ஏங்க, சொல்லிட்டு கிளம்புறதுக்காக எல்லாரும் அங்க காத்திருப்பாங்க. வாங்க. தங்கப்பிள்ள மெதுவா நடடா. ஆ,